நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு இடம் பார்த்தீங்கன்னா பால் ரேட்டு கூட்டுறோம். அதுவும் மெயின். ஒரு லிட்டரு தண்ணி கேன் வந்து 20 ரூபாய்க்கு விற்கிது. ஆனால் 1 லிட்டர் பால் எத்தனை ப்ராசஸ் பண்ணி அதை நம்ம அதை கொண்டு வர்றோம். இல்லை முடியாது, சிரமம். வேலைப்பொழு ஜாஸ்தியாக இருக்குது. யூடியூப்லன்னு வெளியே இருக்கிறவங்க வேணால் சொல்லிக்கலாம். நேச்சராக வரும்போது அதோட கஷ்டம் என்னன்னு தெரியும். இப்போல்லாம் ஏகப்பட்ட பண்ணி அடிச்சிட்டாங்க. விலைவாசியெல்லாம் ரொம்ப உயர்ந்திருக்கு. அந்த தவிடு புண்ணாக்கு இதெல்லாம் கொஞ்சம் குறையணும். பால் ரேட்டு கூட்டுறோம். அதுவும் மெயின். 3 மாடு பாரு சேனைங்க. அதுக்கு முட்டு நாங்கள் கையில போட்டுருங்க. பாரு நைட்டும் கூட வந்துருக்கு. நேற்று நைட்டு வந்துருக்கு. எல்லாமே நம்மளுடைய மாடுகள், கலப்பின மாடுகள் இருக்கு. அதாவது ஜெர்சி வேற என்னென்ன மாடுகள், இந்த மாடுகளை பத்தி ஒரு கிளான்ஸ் சொல்லுங்க சார். எவ்வளவு பால் கறக்குது அப்படிங்கிறது. தெற்குப்பாளையம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தை நோக்கி தான் வந்திருக்கோங்க. இங்க வந்து கிட்டத்தட்ட ஐயா வந்து விவசாயத்திலிருந்து மாடு வளர்க்கும் தொழிலையும் மேற்கொண்டுட்டு இருக்காரு. ஸோ அவர்கிட்ட வந்து இந்த மாடு வளர்க்குறது எப்படி அப்படிங்கிறத பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் ஐயா. வணக்கங்க சார். உங்க பேரு, உங்களை பற்றி ஒரு அறிமுகம். என் பேர் தங்கராஜ், தெற்குப்பாளையம் ஏரியா. ஐயா உங்க பேரு? சண்முகம். சண்முகம். அப்பா நீங்க எந்த ஊருங்க ஐயா? இதே ஊரா? நான் மட்டும் இன்னும் வேற ஊரா போயிட போறேன். சரி சரி. மாடுகள் ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம். பார்த்து இது என்னென்ன மாடுகள் இருக்குங்க? இது என்னென்ன இன மாடுகள்? இல்லை இதுதான் ஜெர்சி. ஜெர்சி தான். ஆமாங்க. நாட்டு மாடு இல்லைங்க, நாட்டு மாடு வேற. அது கலப்பின ஜெர்சியோட கலப்பினம் தாங்க இதெல்லாம். இல்லைங்களா? 8 மாடு இருக்குது இல்லைங்களா? 7 கண்ணுக்குட்டியோட 8. 8 மாடு. இப்போ இந்த 8 மாடுகளுக்கு நீங்கள் வந்து ஒரே மாதிரியான தீவன முறைகள் தான் கையாளுறீங்களா? இல்லை ஒரே மாடு தாங்க. அது ஒரு நாளைக்கு மக்காத்தோள நட மசால் பில்லுங்க. மக்காச்சோளம், அப்புறம் வைக்கப்புல்லு. மேய்ச்சலுக்கெல்லாம் விட்டுறது இல்லைங்களா? மழை வேண்ட விடுங்க. மழை வேண்டி பில்லு பேர் விடுங்க. இப்போ வறட்சியான காலகட்டம். இப்போல்லாம் விட முடியாது. அந்த ஐப்பசி மாதம் மட்டும் இல்லை. இது எல்லாமே நம்மளுடைய மாடுகள், கலப்பின மாடுகள் இருக்குது. அதாவது ஜெர்சி வேற என்னென்ன மாடுகள் இருக்குது? ஜெர்சி கலப்பின மாடு தாங்க எல்லாமே. ஊரை கலப்படை மாற்றி மாற்றி இருக்குங்க. மாற்றி மாற்றி தான் இருக்குது. ஆமாங்க. ஏன்னா சுத்தமாக நாட்டு மாடு வச்சும் பண்ண முடியாது. அதான் இப்போ இது வந்து இப்போ வாங்கிட்டு வந்து வத்தக்கறவைங்க. இது ஒரு 5 லிட்டர் வருங்க. ஆமாம், வத்தக்கறவை தான் வாங்கியிருக்கீங்க? இல்லைங்க, வத்தக்கறவை. பால் கம்மியாக இருக்கும்போது வாங்க. பால் கம்மியாக இருக்குங்க. அது 5 லிட்டர் வருங்க 2 நேரம். அது ஒரு 10 லிட்டர் 12 லிட்டர் வருங்க. இந்த மாடு 12 லிட்டர் வருங்களா? இது வருங்க. அது செனைங்க. இப்போ அது செனை மாடு. அது செனையில் என்ன இப்போ பால் கறக்குதுங்களா? கறக்காது. செனை எங்கே கறக்காது. போட்டுருங்க. இன்னொரு 10 நாளுக்குள்ள. 10 நாளில் அது கண்ணு குட்டி போடும். எவ்வளோ மாதம் ஆச்சுங்க இது? இப்போ 8 முடிஞ்சுங்க. 8 மாதம். இது ஒரு 10 லிட்டருக்கு வருங்க. எவ்வளோங்க? 10 லிட்டர் வருங்க. 10 லிட்டர். ஆமாங்க. எதுங்க? இது செனைங்க. செனை மாடு. இது ஒரு 12 லிட்டர் வருங்க. அது செனைங்க. இந்த லிட்டருங்கிறது காலையிலும் மாலையிலும் ரெண்டும் சேர்ந்து சேர்ந்து தான். ஹெச்எப் மாடுகள் வந்து இன்னும் பால் அதிகமாக கறக்குங்களா சார்? ஏன் நீங்கள் ஹெச்எப் நீங்கள் ட்ரை பண்ணலாம், ஜெர்சிக்கு ட்ரை பண்ணியிருக்கீங்க? இல்லை அந்த அளவுக்கு மெயின்ஸ் பண்ணணும்ல. நீங்கள் சொல்கிற மாடுகளை நாங்கள் வாங்கி இந்த வெயில் வைக்க முடியாதுங்க, தாங்காது. இந்த கிளைமேட்டு பயம் ஹீட்டு, அதுக்குரிய பக்குவத்தன்மை நம்மகிட்ட இல்லை. இதாக இருந்தால் எப்படியா இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கிங்க. வெயிலுக்கு அது தாங்கக்கூடிய சக்தி இருக்குங்களா ஜெர்சி பசங்க? இருக்குங்க. ஆனால் அதுக்குரிய தாங்குங்க. நீங்கள் சொல்கிற மாடு 20 லிட்டர் வருங்க. அது அதான் கேட்குறேங்க. வெயில் தாங்கவே நாங்கள் நம்ம வச்சு ஒரு செட்டு மாதிரி போட்டு அது நம்மளால் அது முடியாதுங்க. பாரம்பரிய முறையில் வர்ற இதுங்க. அதெல்லாம் பக்குவமாக வைக்கணுங்க. அப்போ தான் அது அந்த அளவுக்கு. வெளியெல்லாம் ஓட்டி போக முடியாதுங்க. காலைக்குள்ளேயே கட்டணுங்க. காலைக்குள்ளேயே இது பண்ணி இது பண்ணணும். அதெல்லாம் நம்மளுக்கு ஒத்து வராது. அந்த மாதிரி தான் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணும். ஆமாங்க. அது வேலை ஜாஸ்தி. பண்ணி எப்படி அமைச்சிங்க? அந்த ஒரு ஆரம்ப கட்டத்தில் வந்து நீங்கள் பட்ட கஷ்டங்கள் என்னென்னங்கிறது கொஞ்சம் சொல்லுங்க. கஷ்டம் என்னங்க, 2 மாடு வச்சு அப்படியே வளர்த்து இப்போ கண்ணுக்குட்டி ஓடுங்க. அப்புறம் மாடு வாத்துறது தான், மாடு வாங்கிறது தான். ஒரு வயசாகும் போது விற்றுருவோங்க. மறுபடியும் ஒன்று வாங்குறது தானுங்க. அப்படித்தானுங்க. எப்படி ரொட்டேஷன் பண்ணுறதுங்க? இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? இப்போ நீங்கள் வளர்த்துறீங்க, ஆமாம், குறிப்பிட்ட டைமுக்கு மேலே விற்றுருவீங்க. வயசானா விற்றுருவோங்க. வயசானா விற்றுருவோம். வயசானா வந்து பால் கம்மியாக தான் கறக்குங்க, என்ன முட்டு ஒளி போட்டாலும். அதனால விற்றுருவோங்க. அப்புறம் கொஞ்சம் இலசா தலையத்தான் வாங்குவோம். அப்புறம் 4-5 ஈத்து வச்சுக்குவோம். அப்புறம் விற்றுருவோங்க. அப்படித்தான் லாபம் வரணும்னா கண்ணுக்குட்டியை நல்ல ஸ்டேஜுக்கு வளர்த்தி ஒரு 2-3 வருஷத்தில் விற்றோம்னா கொஞ்சம் லாபம் கிடைக்கும். அப்புறம் அது போக பாலில் வந்து கரெக்டான ஒரு 10 மாடுன்னா 5 மாடு கறக்கிறது, 5 மாடு சென மாடை வச்சுக்கோணும். இப்போ அந்த 5 மாடு வருமானம் வந்துடும். அதுக்கு இந்த மாட்டை 5 மாட்டை அது காப்பாற்ற போகுது. இப்படி ரொட்டேட் பண்ணால் மட்டும்தான் அவங்களால அந்த ஜமாலிக்கு பேலன்ஸ் பண்ண முடியுது. இல்லைன்னா கஷ்டம் தான். இல்லை கஷ்டம். ஆமாங்க. இப்போ 3 மாடு பார்த்து சேனைங்க. அதுக்கு மட்டும் நாங்கள் கையிலேருந்து தான் போட்டுருங்க. அது சும்மா வைக்க முடியுங்க. மே போட்டாங்க தனி காட்டியாக. இன்றைக்கி வந்து அந்த தவிடு புண்ணாக்கு ரேட்டு ஜாஸ்தி ஆகிடுச்சு. பயங்கரமாக விளையாடு. இப்போ வைக்கப்புள்ள ஒரு கட்டு வந்து எங்களுக்கு 300 வருது. வாங்கி போட்டு கம்மியாக இருந்ததுங்க. முதல்ல கம்மியாக இருந்தது. அதே மாதிரி மக்காச்சோள தட்டு இப்போ 50 ரூபாலேருந்து 60 ரூபா வரைக்கும் வந்துருச்சு. இதெல்லாம் வாங்கி போட வேண்டியது. எங்கள் காட்டில் இருக்கிற மேவு கொஞ்சம் எடுத்துக்கிறோம். இந்த வறட்சியான காலத்தில் காட்டில் மேவு கிடைக்காது. அதுதான் பிரச்சனை.
அதுதான் பிரச்சனை. இப்போ வந்து மசால் பூலெல்லாம் எவ்வளோ ஏக்கர் பயிரிட்டு இருக்கீங்க சார்? நாங்கள் ஒரு ஏக்கரா பயிரிட்டுருக்குறோம் சார். இப்போ ஐயா வந்து என்ன விவசாயம் பண்ணிட்டு இருந்தாரு? தோட்டத்தில் முதல்ல கத்திரிக்காய், வெண்டைக்காய், இந்த மாதிரி தோட்டத்து பராமரிப்பு சம்மந்தப்பட்ட வாழைக்காய் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு 96லங்கும் போது உங்களுக்கு தண்ணி பற்றாக்குறை இந்த ஏரியாவில். அப்போ விவசாயத்தோடு வெளியேறிட்டு மாடு வச்சு வளர்த்து இந்த அளவுக்கு பண்ணிகிட்டு இருக்கிற இப்போதைக்கு சிம்பிளாக. அப்புறம் போர் போட்டு ஆழ்குழாய் கிணறு அது மூலிமா இருக்கிற தண்ணியை வச்சு விவசாயம் பண்ணுறோம். இப்போ ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா விவசாயத்துல இருந்து தான் நீங்கள் ஆரம்பிச்சிருக்காரு. ஆமாம். அதுக்கப்புறம் இந்த மாடு வளர்க்கும் தொழிலை வந்து கொண்டுட்டு இருக்காரு. இப்போ ஆரம்பத்தில் ஒரு மாட்டுல இருந்து இப்போ எத்தனை மாடுகள் ஆயிருக்குங்க? இப்போ ஒரு மாடுல இருந்து ஒரு 7 மாடு ஆயிருக்குங்க. இல்லை இப்போ என்ன வறட்சி இல்லை, அதனால எல்லாம் வித்துட்டீங்க. எவ்வளோ லிட்டர் பால் வந்து கறக்குதுங்க டெய்லி? டெய்லி ஒரு 30-40 லிட்டர் வருங்க. 30-40 லிட்டர். 2 சேனகம் இருக்குது, மாற்றி மாற்றி எல்லாம் இருக்குங்க. அதனால கம்மியாக இருக்கும். இப்போ விவசாயத்தில் நீங்கள் வந்து நிறைய கஷ்டப்பட்டுருப்பீங்களே ஐயா. இப்போ அந்த மாடுகளை வச்சு வளர்க்குறதுக்கும் அதுக்கு எதுவும் கஷ்டம் தானுங்க. மேவடினாலும் இப்போ தான் மேவடிட்டு வரல. இல்லை தண்ணி பற்றாக்குறை தான் மெயின். மழை இல்லை, சரியான மழை இல்லை. அப்புறம் நிலத்தடி நீர் நம்ம கீழே போயிடுது. இந்த 2 பிரச்சனையும். அப்புறம் அரசாங்கம் இது எந்த பெரிய உதவிகள் பெருசாக பண்ணுறதில்ல. இதெல்லாம் காரணம் தான் ஒரு விவசாய அழிஞ்சு போகிறதுக்கு ஒரு காரணம். சரி, இப்போ இந்த மாட்டு பண்ண தொழில் வந்து மேம்படணும்னா என்னென்ன மாதிரியான ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எதாக இருந்தால் அரசாங்கம் நேரடியாக வந்து மாடு வைத்திருக்கிறவங்க கிட்ட வரணும். அப்போ தான் வந்து இந்த திட்டம் வந்து சரியான முறையில் சேரும். அதுக்கு என்ன நோய் வருதுன்னு அந்த மாடு வச்சுக்கிறவங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் விளம்பர நோட்டீஸ்லையோ விளம்பரம் பண்ணி கிராமப்புறங்களோ சும்மா தெரு விளம்பரத்தினால ஒரு சக்ஸஸ் ஆகாது. யார் மாடு வச்சுக்கிறாங்களோ அவங்ககிட்ட வந்து மாட்டோட பிரச்சனை என்ன இந்த காலகட்டத்தில் என்ன வருதுன்னு சொல்கிற அந்த அணுகுமுறையை கொண்டு வந்தால் மட்டும்தான் அரசாங்கத்தினால் மாடு வளர்ப்போரை மேம்பட முடியும். இல்லைன்னா முடியாதது. பேசிக் பிரச்சனை என்னென்னா மாட்டினுடைய பால் வந்து ரொம்ப குறைவாக ரேட்டுக்கு தான் போயிட்டு இருக்கு. ஆமாம். நீங்கள் எங்கே பால் ஊற்றுறீங்க ஐயா? பால் வீட்டு சப்ளை பண்ணுறாரு டைரெக்டாக. சொசைட்டியில் ரேட் அந்த அளவுக்கு எங்களுக்கு கட்டுவலி ஆகிறதில்ல. இன்றைக்கி புண்ணாக்கு ரேட்டு, தவுடு ரேட்டு எல்லாமே ரைஸ் ஆயிடுச்சு. இப்போ மேவும் வறட்சியாக இருக்குன்னா வெளியிருந்து வருது. இப்போ ஒரு மக்காச்சோளம் ஒரு கத்தை வாங்கினா 60 ரூபா வருது. 55 ரூபாலேருந்து 60 ரூபா வைக்கிறது. அதை வாங்கி போட்டு அதுக்குரிய ஈல்டு அதை எடுத்தால் தான் நமக்கு லாபம். பெருசாக வராது. அப்போ எல்லோரும் என்ன வேணும், கட்டட வேலை இந்த மாதிரி போயிடலாங்கிற தோணும். இருந்தாலும் கிராமப்புறத்தில் இருக்கனால சரி இந்த வேலையை நாங்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கிறோம். தள்ளப்பட்டு. ஆமாம். நீங்கள் உங்களுக்கு வயசு எவ்வளோ ஆச்சுங்க ஐயா? வயசு 70ங்க. 70 ஆச்சு. 70 வயசுலேயே நீங்கள் வந்து இந்த ஒரு தொழிலை வந்து நீங்கள் மேற்கொண்டுட்டு இருக்கீங்க. இந்த பால் தொழில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடித்தமான ஒரு தொழிலாக இருக்குங்களா? ஆமாங்க. பால் தொழில் இப்போ நான் 30-40 வருஷமாக பண்ணிட்டுருக்கேங்க. அதுக்கு முன்னாடி தோட்டத்து வேலைங்க, எருது வண்டி வச்சு இப்போ தோட்டத்து வேலை பண்ணிட்டு இருந்தேங்க. அதுக்கு பின்னால் பால் வியாபாரம் ஆரம்பித்தேங்க. எருது வண்டி வாடகைக்கு அந்த அளவுக்கு கிடைக்கிறது இல்லை. அதனால அதை விட்டு போட்டு அப்புறம் இதே கொடுத்தனுங்க. இப்போ ஆரம்பத்தில் மாடு வளர்க்கும் போது உங்களுக்கு வந்து பால் வந்து ரொம்ப குறைவாக கிடைச்சிருக்கும்லங்க. 2 மாடு வச்சு ஓட்டுதுங்க. சரிங்க. ஒவ்வொன்றா வெளியே இறந்துட்டு வந்துடுங்க. அப்புறம் வெளியால் விட்டு போட்டு இப்போ நம்மளுக்கு மட்டும் ஓட்டிட்டுருங்க. அதிகமாக ஓட்டுறதுல இப்போ நம்ம கம்மி பண்ணிட்டு. இப்போ பாலினுடைய உற்பத்தி அதிகப்படுத்துறதுக்கு என்னென்ன மாதிரி முறைகள்? என்ன புண்ணாக்கு, கோதுமை தோடு போடணுங்க, எஸ்கேமுங்க எல்லாம் போட்டால் தான் பால் ஏறி வருங்க. அப்புறம் புண்ணாக்கு, பருத்திக்கட்டு புண்ணாக்கு எல்லாம் போட்டால் தான். அப்புறம் மக்காத்தாள் தட்டு இந்த மாதிரி வாங்கி போட்டால் தான் பால். வெறும் மசால் புல் போட்டால் பால் ஏறாது. எல்லாம் போட்டால் தான் பால் ரைஸாகும். அதிகமாக இல்லைன்னா அதனுடைய எசன்ஸ் ரொம்ப குறைவாக இருக்கும். குறைவாக தான் இருக்குங்க. என்ன ரேட்டுக்கு நீங்கள் வந்து டைரெக்டாக மக்களை சந்திக்கும் போது விற்பனை செய்கிறீங்க? ஒரு பால் நான் 50 ரூபாய் நான் ஊற்றணுங்க சப்ளைக்கு. பாலினுடைய தரம் வந்து நல்லா இருந்தால் தான் மக்கள் வாங்க. ஆமாங்க. ஆமாங்க. இல்லைன்னா வேணாங்க. இப்போ நம்ம கிட்ட ஏகப்பட்ட வீடு விட்டுட்டுனுங்க. இப்போ முடியாமல் அளவாத்தையே போட்டுட்ருக்கேன். ஏன்னா மாடு வச்சுக்கிறவங்க கிட்ட வந்து பால் வாங்குறது மக்கள் நம்புவாங்க. இன்னைக்கு பேக்கெட் பாலுக்கும் மாடு வச்சுக்கிறவங்க பாலுக்கும் நிறைய வித்தியாசம். பாக்கெட்டாக பிடிக்காது. நம்ம ஒரு நாளைக்கு போனாலும் கேட்பாங்க. ஆனால் அந்த அளவுக்கு மக்களுக்கு உரிய இது எங்களால் தர முடியறதில்ல. இப்போ நீங்கள் இங்கே மட்டும்தான் பால் கறக்குறீங்களா இல்லை வெளியே? முதல் கறந்துங்க, இப்போ இல்லைங்க. இதில் எவ்வளோ வருமானம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க சார்? வருமானம் வந்து இப்போ ஒரு மாடுன்னு ஒரு மாதம் ஒரு 5000-லேருந்து 10,000 ரூபாய்க்குள்ளே வரும். இது வந்து ஒரு குறைந்தபட்ச வருமானம். நம்ம அதிகப்படுத்தணும்னா அதுக்கு உரிய ஃபுட்டெல்லாம் கரெக்டாக கொடுத்தோம்னா அதிகமாக வருமானம். அது போல் நம்ம எதுவுமே பண்ணாமல் சாதாரணமாக இருந்தோம்னா வரும். ஜாஸ்தி ஒன்று அது அதிகமாக கிடைக்காங்க. அளவாத்தையே போடுறதுனால நம்மளுக்கு கூலியே கிடைக்குங்க.
பெருசா ஒன்றும் இதுல அதுதான் பெருசாக பண்ணலான்னா நான் இன்னும் கொஞ்சம் மாடு இன்னும் கொஞ்சம் அதிகமாக வச்சு கறந்தோம்னா பெருசாக வருங்க. சரி, இப்போ அதிகமான எத்தனை மாடுகள் வச்சா நமக்கு இதுல ஒரு லாபகரமா எடுக்க முடியும்? லாபம் வந்து ஒரு 10-15 ரூபாய்க்கு மேலே வச்சோம்னா லாபம் இருக்குங்க. அதுக்கு நாங்கள் முட்டு வழியாக போடணுங்க, மேவ இருக்கணும், எல்லாமே ஓட்டாத்தான் காரியம் இருக்குங்க. இப்போ வந்து அளவாக தான் ஓடிட்டு இருக்குங்க. சரி, இப்போ ஒரு 15 மாடு நான் வச்சிருக்கிறேன். ஆமாங்க. அந்த 15 மாட்டுல நான் எப்படி வந்து இதுல மகசூல் நான் எடுக்க முடியும்? அதிகமான வருமானம் இல்லைனாலும் நான் போட்ட முட்டு வலிக்கு அதிகமா எனக்கு ஒரு வருமானம் கிடைக்கணும்னா எந்த மாதிரி பண்ணா நம்ம இது லாபம்? அதான் இந்த புண்ணாக்கு தவிடுகள் நான் போட்ட ஒரு மாடு ஒன்று 10 லிட்டருக்கு மேலே கறந்தா தான் லாபம். கம்மியாக கறந்தால் லாபமே இல்லைங்க, நட்டம் தான் வரும். ஒரு 3 மாதம் தான் கன்று போட்டால் 3 மாதம் நல்லா கறக்குங்க, அப்புறம் கம்மியாகிங்க. அப்போ எங்களுக்கு அது லாபம் கிடைக்காதுங்க. அது 3 மாதம் தான் மாட்டில் லாபம். பாக்கி சென மாடாக இப்போ 3 மாடுங்க. இப்போ 3 மாடு நம்மளுக்கு செனைங்க. இப்போ இந்த முட்டுவலி நம்ம கையிலேருந்து போடணும், அந்த மாதிரியும் இருக்குங்க. மாட்டில் வந்து நீங்கள் வளர்க்குறீங்க, இப்போ ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஆயிரும். இப்போ தலையத்தில் எடுக்கிற கண்டிப்பாக 3 வருஷம் ஆயிரும். ஆமாம், கண்ணுக்குட்டி வளர்த்தணுமானா கண்டிப்பாக 4 வருஷங்க. 4 வருஷம் ஆயிருங்களா? அப்புறம் 3 வருஷம் கண்ணு. அந்த தீவனத்தை பொறுத்து மாறும். ஒவ்வொரு கண்ணுக்குட்டி மாடு நல்லா தண்ணி உள்ள பகுதியாக இருந்தால் குயிக்காக வளர்ந்து வரும். வறட்சியாக இருக்கிற ஏரியாவில் கொஞ்சம் லேட் ஆகும் எல்லாமா. சரி, அப்படி நீங்கள் அந்த ஒரு 4 வருஷம் ஆயிருதுங்க. 3 வருஷம் வளர்த்துறேங்க. அப்புறம் ஊசி போட்டோம்னா 1 வருஷம் ஆகுது, 10 மாதம் ஆகுங்க. அப்போ கணக்காக 4 வருஷம் ஆயிருக்கு. 4 வருஷம் ஆயிருச்சு. சரி, அந்த 4 வருஷம் ஆயிருச்சுக்கு அப்புறம் ஒரு மிஞ்சி போனால் இன்னொரு 4 வருஷம் 5 வருஷம் தான் நீங்கள் வந்து வச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வித்துருவீங்க. ஆமாங்க. அப்போ அந்த இடப்பட்ட நாள்லயும் மாடுகளுக்கு ஏதாவது நோய் பிரச்சனைகளா? நோய் வருங்க, இல்லைன்னு நான் சொல்லுங்க. என்ன நோய் வருது? நோய் ஒரு நாளைக்கு காய்ச்சல் வருதுங்க, ஒரு நாளைக்கு மேவு நீங்காமல் இருக்குது. காய்ச்சல் வந்து டாக்டர் வந்து ஊசி போடுவாங்க, அதெல்லாம் பண்ணுவோம். நீங்கள் ஏதாவது நாட்டு வைத்தியமெல்லாம்? நாங்கள் நம்மளுக்கு அந்த அளவுக்கு அனுபவம் பிரச்சனைகள்லாம் மடி வைக்க வருங்க. அதுக்கு டாக்டர்கிட்ட மருந்தெல்லாம் வாங்கி வச்சுக்குவோம் வீட்டில். அப்படி மடி கறக்கும்போது தெரியுங்க, சிரியாக வருங்க. அது மடி வைக்கன்னு கண்டுக்குவோம். அப்புறம் அந்த மருந்து எடுத்து மடியில் போடுவோம். வாட்டர் தண்ணி அதை அடிச்சுட்டு அந்த இது வீக்கத்தை குறைச்சிக்க வேண்டியது. அந்த மருந்து போட்டு இது பண்ணுவாங்க. பாக்கி இருக்கிறதுக்காக டாக்டர். இந்த செட்டை பற்றி அப்படியே சொல்லுங்கள் சார். எங்கே இந்த மாடுகள்லாம் எப்படி? மாடு வந்து இங்கே ஒரு 7 மாடு ஒட்டுக்கு அப்படியே கட்டுறதாங்க லைனாக. 7 மாடு அப்படியே. ஆமாம். இது செட்டு சைஸ் வந்து 32, இந்த சைடு வந்து ஒரு 16, அந்த மாதிரி போட்டு சிம்பிளாக தான் பண்ணிட்டு இருக்கிறோம் நாங்கள். பெரிய லெவலுக்கு பண்ணலை. ஃபியூச்சரில் வந்து அதிகப்படுத்துகிற ஐடியாஸ் எதாவது இருக்குங்களா? இல்லை எல்லாம் வயசாயிருச்சு. இல்லை, ஏன்னா தண்ணி பற்றாக்குறை மெயின் அதுதாங்க. அதனால் இனி எல்லாம் சிரமம் தாங்க விவசாயத்தை நோக்கி போகிறது. மசால் புல்லு இல்லைன்னா இல்லை, அதுலேயும் பிரச்சனையும் இருக்குங்க. அதில் என்னென்னா முதல் வந்து யானை, காட்டு யானைகள் வந்து ஆமாம் காட்டு யானை வந்து தின்னுட்டு போயிரு. அடுத்தது மானு, நாங்கள் லைனே விட்டு எல்லாமே பாதுகாத்து வச்சாலும் மானு வந்து அது குதிச்சு வந்து அந்த புல்லுகளை பூரா தின்றுது. இப்போ முன்னாள் போர் மானெல்லாம் தின்றுச்சு. இப்போ எங்கிட்ட எல்லாம் மானு ஒரு டைம் வந்ததுன்னா ஒரு 10-20 மான் வரும், ஒட்டுக்கா அடிச்சுட்டு போயிரும், சாப்பிட்டு போயிரு. ஒன்றும் பண்ண முடியாது. நாங்கள் என்ன பண்ண முடியும்? யானை வந்து ஒரு அந்த சீசன் டைம்ல வரும். அதாவது சீசனால் இப்பெல்லாம் இல்லைங்க, இப்போ சீசன் வராதுங்க. நைட்டும் கூட வந்துருக்கு. நேற்று நைட்டு வந்துருக்கு ஒரு யானை. அது தண்ணி பற்றாக்குறை மழையிலைங்க, தண்ணி இல்லாதனால இப்போ தொட்டி நோக்கி வர ஆரம்பிச்சு. வெடி வரைக்கும் பட்டாசு விட்டு முடிச்ச பிறகு அது போகவே இல்லைங்க. இல்லை விடிஞ்சுக்கிறதுக்கு போயிருங்க. நைட்டு சொல்கிறேன். பாலமலை ஏரியாவில் நிறைய யானைகள் இருக்குதுங்க. பாலமலை ஏரியா அந்த ஏரியாங்க. இது அதே தாங்க, அந்த பார்டர் தாங்க. அதாவது தடாக ஏரியா சேர்ந்தது தாங்க, வனத்துறை. கூட்டமாக கூட யானை வருங்க. மான் தான் இப்போ மெயிருக்கு. அப்புறம் பன்னி பிரச்சனை வந்து ஜாஸ்தியாக இருக்குங்க. வீட்டுக்குள்ளேயே இந்த இடத்துக்கே வந்துருக்கு. ஆனால் ஒரு கடி எங்கள் மக்காத்தால் தட்டு வச்சுருக்கேனுங்க, வந்து அப்படியே தின்னுட்டுக்குது. முன்னால் நிற்கிது, இங்கே 2 குட்டியான இங்கே தவிடு வீட்டு போய் தந்தேன். இழுத்து போடுறது பண்ணி யானையும் வரும், பண்ணியும் வரும். 3ங்க. இதுக்குள்ளேயே வந்துருச்சு. அதான் தண்ணிக்கோசரம் தான் வர்றதுங்க. அப்புறம் தின்னு போட்டு அந்த பக்கம் அப்படியே தும்பிட்டுங்காய் விடுது, தண்ணி இருக்குதாட்டு. நாங்கள் வெளியே இருக்கும், வீட்டுக்குள்ளே தான் இருப்போங்க. வெளியெல்லாம் வர மாட்டேங்க, அப்படியே கதவு தாண்டாலும் அப்படியே பார்த்துக்கிறது தானுங்க. இல்லை, இந்த ஓரத்துலலாம் விட்டுருக்கு, அந்த ஓரத்துலலாம் தின்றுச்சு பாருங்க. அந்த பக்கம் போய் பாருங்க. இதாவது இது மேயாத பகுதி, அந்த சைடு போகிற மான் மேய்ஞ்சிருச்சு. என்னடா ஒரு சைடு மட்டும் கொத்தி நல்ல மேயமே நைட்டு வந்து வந்துருச்சு. இது மான் பூரா தின்றுச்சுங்க. ஆமாங்க, அதாவது நைட் டைமில் வருதில்ல,
பூரா மான் அப்படியே அது எந்த டைம் வருதுன்னு சொல்ல முடியாது. பாருங்க எப்படி கட்டிங் போட்டிருக்குன்னு. நம்ம புல்லுக்கு அருவாள் வச்சு அறுப்போம். இது அப்படியே மான் அப்படியே கொறிச்சிருச்சு. இந்த ஏரியா தின்ட்டு போயிடுச்சுங்களா, அவ்வளோ இது எந்திரிக்க 3 மாதம் ஆகும் எந்திரிக்கிறதுக்கு. அந்த மாதிரி அந்த சைடு இருக்கிற காட்டில் எல்லாம் அப்படி போயிடுது எல்லாமே இந்த மாதிரி தான். அந்த மாதிரி. அப்போ நம்ம என்ன பண்ண முடியாதெல்லாம். மேவே இல்லாமல் தான் போய் விலை கொடுத்து வாங்கிட்டு வரணுங்க. என்னங்கய்யா? நல்ல மேய்ஞ்சி போடுச்சுங்க. 14 இப்போ அந்த சைடு பூராமே மேய்ஞ்சிடுச்சுங்க. இது மான் திங்காத அப்படியே இது மான் திங்கிறலைங்க. நாங்கள் அப்போத்துக்கு அப்புறம் எந்திரிச்சு வந்துடுவோம். இங்கே வந்து போல் நாங்கள் பேட்டரி எடுத்தோம்னா ஓடிடும். அந்த மாதிரிங்க. நைட்டு 3 நேரம் முறுக்கணுங்க பார்த்து. விவசாயம் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ஆமாம் கஷ்டங்க. நைட்டு இதில் தான் வந்துங்க. பார்த்தீங்களா மானு? அப்புறம் டெய்லியும் பார்த்துருக்குறீங்க. பாருங்க, அது அந்த காலோட குழம்பு டெய்லியும் பார்த்துட்டு இருக்குதுங்க. குழியா இருக்கு. 10 ரூபா 20 இப்படி வந்துட்டே இருக்கு. இதெல்லாம் மானோட நைட்டு வந்து தானே. எப்படிங்க ஐயா பாதுகாத்துக்கிறது? அதாவது அதை துரத்துறதுக்கு நீங்கள் என்ன மாதிரி மெத்தட்? பேட்டரி அடிச்சா அடிச்சு அப்புறம் பட்டாசு அடிச்சு போயிருங்க. வேற ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. பேட்டரி அடித்தாலும் ஒரே சவாரி பறந்துருங்க. அப்புறம் மறுபடியும் வந்துடும். நாங்கள் போய் படுத்துக்குவோம், பின்னாலே வந்துடும். ஒன்றும் பண்ண முடியாது. நைட்டு வந்து ஃபென்சிங் பண்ணலாம். கரெக்டாக சோலார் ஃபென்சிங் பண்ணி சரியான முறையில் பண்ணோம். ஆனால் மறுபடியும் அது எதாவது டேமேஜ் ஆனால் உள்ளக்கு தாவி வந்து 10 அடிக்கு மேலே இந்த அளவுக்கு மேலே கொண்டாலே தாண்டுதுங்க. தாண்டி வந்துடுது. ஒன்றுமே பண்ண முடியாது. சார் இப்போ நீங்கள் வந்து என்ன படிச்சிருக்கீங்க சார்? நான் +2 தான் பண்ணேன். +2 சார். ஐயாவுக்கு வந்து நீங்களும் உறுதுணையாக இருக்கீங்களா சார்? அப்பப்போ ஹெல்ப் பண்ணுவோம், அவ்வளோதான். பெருசாக எல்லாம் இல்லை. இல்லை, இது ஐயாவுடைய காலத்துக்கு பிற்பாடு இந்த மாட்டுப்பணியை நீங்கள் டேக் ஓவர் பண்ணுற மாதிரி ஐடியாஸ் இருக்குங்க? இல்லை, முடியாது. சிரமம். ஏன்னா உங்களுக்கு வேலை பொழுது ஜாஸ்தியாக இருக்குங்க. அதனால் இதே 24 மணி நேரம் இங்கேயே வேலை இது பண்ணி அதுக்கு ஒரு ஈல்டு கிடைக்காது, வருமானமெல்லாம். அதனால் அந்த வாய்ப்பு நம்ம தொடர முடியாது. அதான் உண்மை. இதோட நம்ம முடிச்சுக்கலாம். ஆமாம். நீங்கள் காலத்துக்கு முன்னாடி நம்ம மாடுகளை வித்துருவீங்க. ஆமாம். இளைஞர்கள் வந்து மாட்டுப்பணி ஆரம்பிக்கணும்னா உங்களுடைய பார்வையில் அது யூடியூப்லன்னு வெளியே இருக்கிறவங்க வேணால் சொல்லிக்கலாம். ஆனால் அது நேச்சராக வரும்போது அதோட கஷ்டம் என்னன்னு தெரியும். இப்போல்லாம் ஏகப்பட்ட பண்ணையே அடிச்சிட்டாங்க. முதல்ல நிறைய இருந்ததுங்க. இந்த முன்னொரு காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ராமராஜன் படங்கள்லாம் பாடியே பாலெல்லாம் கறந்தாரு. ஆமாம். அதை பார்த்துட்டு நிறைய பேர் மாட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாட்டினாலும் பால் கறக்க மாட்டாலும் மாடே வேணாங்கிற நிறைய பேர் மாறிட்டு இருக்காங்க. இதை லாபகரமாக மாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்குங்களா சார்? இருக்கு. பண்ணலாம். பண்ண முடியாதுன்னு இல்லை, பண்ணலாம். ஆனால் அதுக்குரிய தண்ணி வேணும், நிலத்தடி நீர் நல்லா இருக்கணும். அப்புறம் அந்த விலைவாசியெல்லாம் ரொம்ப உயர்ந்திருக்கு. அந்த தவிடு புண்ணாக்கு இதெல்லாம் கொஞ்சம் குறையாது. இருக்கிறத அப்படியே தக்க வச்சு அப்படியே பால் ரேட்டு கூட்டணும். அதுதான் மெயின். இப்போ தண்ணி பாக்கெட்டில் வந்து ஒரு 1 லிட்டரு தண்ணி கேன் வந்து 20 ரூபா விற்கிது. ஆனால் 1 லிட்டர் பால் அது எத்தனை ப்ராசஸ் பண்ணி அதை நம்ம அதை கொண்டு வர்றோம். கடைசியில் எங்கே நிற்கிது? 50ங்க. சொசைட்டிக்கெல்லாம் போட்டுன்னா அந்த அளவுக்கு வராது. சொசைட்டியில் 27 ரூபாயிலிருந்து 30 ரூபா 35 ரூபா வரைக்கும் கிடைக்கும். 30 வர்றது இல்லைங்க. எங்க சிரமம். ஏன்னா வேற மாற்று தொழில் இல்லாதனால இந்த தொழில் நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். சொந்தமாக நாங்கள் பண்ணுறதுனால மாடு வச்சு வளர்த்துட்டு இருப்போம், இல்லைன்னு முடியாது சார். நம்மளுடைய மாட்டுப்பண்ணையை பற்றியும் இந்த ஏரியாவினுடைய சிறப்பு பற்றியும் நிறைய தகவல்கள் சொன்னீங்க. நம்ம தெற்குப்பாளையம் அப்படிங்கிற ஊரை பற்றி ஒரு 2 வார்த்தை சொல்லுங்கள் சார். தெற்குப்பாளையம்னா ஆரம்பத்தில் விவசாய பூமிகள் நிறையா இருந்தது. இப்போல்லாம் விவசாயிகள் வந்து பட்டுட்டு வர்றதுனால மாற்று வேலைகளுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. அதான் இப்போ விவசாயம் கம்மியாயிருச்சு. அவங்களுடைய பார்வையில். சரிங்க சார், மிக்க நன்றி ஐயா. தெற்குப்பாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயத்தை தாண்டி மாட்டுப்பண்ணை ஆரம்பித்து நேரடி பால் சப்ளை மூலமாக என்னென்ன மாதிரியான முறைகளை கையாண்டாங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு விவசாயியை வந்து நிறைய தகவல்கள் நம்மக்கிட்ட பகிர்ந்துட்டாங்க. இந்த ஒரு வீடியோ காணொலி நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த காணொலி வழியாக நான் உங்களை சந்திக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சிவாரன் டிவி இன்ஸ்டா பேஜையும் சிவாரன் டிவியும் தொடர்ந்து பார்க்க தவறாதீங்க. டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.